நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி போடணும் அப்படின்னா, எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டு கடைசியிலேருந்து 2 எண்களாக பிரிச்சுக்கணும். 2 எண்ணாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வகுத்தல் முறை போட்டுக்கிட்டு பிரிச்சுக்கணும்னா நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு எண்ணு முதல்ல இருக்குது. அதை வர்க்க வாய்ப்பாடு மூலயமா தான் நம்ம இந்த கணக்கை நம்ம போட முடியும். அப்போ இந்த வர்க்க வாய்ப்பாடில் நம்ம 6க்குள்ளே எந்த எண் வந்திருக்கோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ 6க்குள்ளே அப்படின்னா 2 2 4 அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, ஈவில் ஒரு 2, வகுக்கும் எண்ணில் ஒரு 2 போட்டால் 2 2 4ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வகுத்தல 6ஐயும் 4ஐயும் கழிச்சா 2. அப்புறம் இந்த நீள்வகுத்தல் முறையில் 2 2 எண்ணா பிரிச்சுருக்கோம்ல, அந்த 2 எண்ணை ஒரே முறையில் ஒரே நேரத்தில் எடுத்து கீழே இறக்கிக்கணும். அப்போ 225ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எண்ணை எந்த எண்ணாக இருந்தாலும் இந்த 2ஆல் பெருக்கிக்கணும். நம்ம இப்போ பெருக்கிக்கும் போது 4ன்னு வந்துடும். இப்போ 4க்கு பக்கத்தில் ஒரு எண்ணு போட்டு நம்ம வகுக்க போகிறோம். இப்போ இங்கே வர்ற எண்ணெய் தான் மேலே ஈவ்லேயும் வரணும், அந்த எண்ணெய் மாறக்கூடாது. அது என்ன நம்ம ட்ரை பண்ணும்போது 4க்கு பக்கத்தில் 1 போட்டால் 41 ஆகிடுது. 41 பெருக்கல் 1, அடுத்தது 42 பெருக்கல் 2, 43 பெருக்கல் 3, 44 பெருக்கல் 4, 45 பெருக்கல் 5. இந்த மாதிரி பெருக்கும்போது எந்த எண்ணுக்கு ஆன்சர் சரியாக வருதுன்னா 225ன்ற நம்பர் 45 பெருக்கல் 5க்கு வந்துடுது. அப்போ இங்கேயும் 5 போடுறோம், இங்கேயும் 5 போடுறோம். போட்டோன்னா 45 5ஆல் பெருக்குனா 225, மீதி 0. இதை டைரெக்டாக இதோட இந்த கணக்கு முடியுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம 5ஆலேயே முயற்சி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1ஆம் இலக்கம் 5ல் வந்திருக்கிறதுன்றதுனால 5ஆல் போட்டாலே ஒரே ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இது 625க்கு வர்க்கமூலம் எடுத்தால் ஆன்சர் 25. பகாக்கர்ணி முறையோட வர்க்கமூலம் நீள்வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட்.